بسم الله الرحمن الرحيم. இஸ்லாமிய திருமணத்தை பற்றி என்னோட கேள்வி. திருமணம் அன்னைக்கு பெண் வீட்டில் விருந்து கொடுப்பாங்க, திருமணத்துக்கு மறுநாள் விருந்து கொடுக்குறாங்களே, இது இஸ்லாமிய திருமணமா? திருமணத்துக்கு நாம் கலந்து கொள்ளலாமா? சகோதரி அவர்கள் திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. என்னன்னா, திருமணம் நடக்கிற அன்னைக்கு ஒரு விருந்து கொடுக்கறாங்க, திருமணம் நடந்த பிறகு மறுநாளோ அதுக்கு கழிச்ச நாளோ ஒரு விருந்து, 2 விருந்து கொடுக்கறாங்க. இப்படி 2 விருந்து கொடுப்பது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதா, இஸ்லாத்துல உள்ளதா அப்படின்னு கேட்கிறாங்க. திருமணத்துக்கு என்று ஒரே ஒரு விருந்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி தந்த விருந்து, இஸ்லாமிய அடிப்படையிலான விருந்து, ஒரே விருந்து வலிமா விருந்து தான். வலிமானா என்ன? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. இப்ப கணவன் என்ன செய்யணும்னா, திருமணத்தை முன்னிட்டு விருந்து போடணும். பெண் போடக்கூடாது, பெண் வீட்டு சார்பில் விருந்து போடக்கூடாது, கணவர் ஆண்மகன் விருந்து போடணும். இந்த விருந்துக்கு பேருதான் வலிமா. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப அவங்களுடைய ஆடையில நறுமண பொருட்கள் ஒட்டி இருக்கிறது. நறுமண பொருள் மஞ்சள் நிற அடையாளத்தை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன அப்துர் ரஹ்மானே, என்ன விஷயம்? நறுமண பொருள்லாம் தடவி ரொம்ப ஜோரா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நேற்று திருமணம் முடிஞ்சிருச்சு, அதனால நான் புது மாப்பிள்ளையா இருக்கிறதுனால அத்தர்லாம் பூசிட்டு நறுமணம் பூசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவுலின் வலோபி சாத்தின், கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னா ஒரு ஆட்டையாவது நீங்கள் அறுத்து வலிமா கொடுத்து விடுங்கள் என்று திருமணம் முடித்த மணமகனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலிமா கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆக இஸ்லாத்துல உள்ள ஒரு விருந்து என்னன்னா, திருமணத்தை முன்னிட்டு வலிமா விருந்து தான். அந்த விருந்த வலிமா விருந்த கல்யாணத்து அப்பையோ கல்யாணம் முடிந்த பிறகோ அல்லது கல்யாணம் முடிந்து ஒரு 3 நாளுக்கு பின்னாடியோ எப்ப வேணா என்ன செய்யலாம், அந்த வலிமா விருந்த கொடுக்கலாம். ஆனா அந்த வலிமா விருந்து திருமணத்தை முன்னிட்டு தரப்பட வேண்டும். ஒரே ஒரு விருந்து தான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன, வலிமான்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சு 2 நாளைக்கு பின்னாடி தருவாங்க, அது தனி. கல்யாணத்தை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விருந்து ஒண்ணு ஏற்பாடு செய்வாங்க. கல்யாணத்தை அன்னைக்கு வலிமா இஸ்லாத்துல இருக்குது, அதை நீங்க பின்னாடி கொடுக்குறீங்க. கல்யாணத்தப்ப விருந்து போடுறீங்களே, அந்த விருந்து யாருடைய விருந்து? அது என்ன விருந்து? ஒண்ணு கல்யாணத்தப்பையே வலிமாவை போட்டு இதுதான் வலிமான்னு சொல்லி முடிச்சுட்டா சரி, ஒரே ஒரு விருந்துன்னு கொடுத்துட்டா சரி. ஆனா கல்யாணத்தப்பையும் விருந்து போடுவாங்களா, வலிமான்னு சொல்லி தனியாவும் விருந்து போடுவாங்களா? அப்ப இது எப்படி நியாயம் கேட்டா இது நியாயம் இல்ல. இது ஹதீஸ்ல ஆதாரம் எதுவும் இல்ல, செய்யக்கூடாது. ஏன்? திருமணம்ங்கிறத நம்ம நிறைய ரூலை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராதே நிறைய வழிமுறைகளை நாம உருவாக்கி கொண்டதால தான் இந்த மாதிரி விருந்து போடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. மக்கள் எல்லாம் குன்ன விருந்து போடணும்ல, அப்படி ஒரு சூழல் உருவாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திருமணத்துக்கு மக்கள் கூடுவாங்க. எப்ப கூடுவாங்க? வலிமாக்கு தான் கூடுவாங்க. எதுக்கு கூடுவாங்க? வலிமா விருந்து நடக்குமே ஆண்மகன் சார்பில், அந்த விருந்துக்கு தான் நபித்தோழர்கள் வரவழைக்கப்படுவார்கள், நபித்தோழர்கள் அழைக்கப்படுவார்கள், அழைக்கப்பட்டு விருந்து தரப்படுவார்கள். எதுக்கு? வலிமாவுக்கு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன, வலிமாவுக்கு அழைக்கிறானோ இல்லையோ, ஆனா அந்த கல்யாணம் முடிக்கிறாங்க பத்தியலா, அப்போ ஊர் உலகத்தை எல்லாம் கூப்பிடுறது. பொண்ணு வீட்டுல சார்பில் 1000 பேர், மாப்பிள்ளை வீட்டு சார்பில் 1000 பேர், இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை அழைச்சு திருமணத்தை என்ன செய்யறது, பதிவு பண்றாங்க. திருமணத்தை பதிவு பண்றதுக்கு இவ்வளவு மக்களை கூப்பிடணுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இப்படி கூப்பிடப்பட்டு இருக்கிறதா என்று கேட்டால் இதற்காக கூப்பிடப்படவே இல்லை. திருமணத்துக்கு என்று ஒரு கூட்டம் தேவையே இல்லை. திருமணத்துக்கு என்ன வேணும்? சாட்சிகள் வேணும், சாட்சிகள் வேணும், சாட்சிகள் வேணும். அதே மாதிரி பெண் வீட்டு சார்பில் இருந்து வழி பொறுப்பாளர் வேணும், ஆண் வீட்டில இருந்து மாப்பிள்ளை வரணும். இதுதான் திருமணங்கிறது. இதுக்கு ஒரு பெரிய கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இன்றைக்கு திருமணத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட்டுறாங்க, அதனால விருந்து போட வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆக இஸ்லாத்துல திருமணத்துக்கு என்று ஒரே ஒரு விருந்து, அது வலிமா விருந்து.
அது திருமணத்துக்கு பின்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்பவோ நம்ம என்ன செய்யணும், கொடுக்கலாம். இது அல்லாத 2-3 விருந்துகளை நாம் கூட்டிக் கொண்டே சென்றால் அதுக்கு இஸ்லாத்து அங்கீகாரம் இல்ல, நபிசல்லாசம் கற்றுக் கொடுக்கல. இன்னும் நபிசல்லாசம் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆலமு நிக்காஹி ஐசரு உண்ண மூனா, எந்த திருமணம் அதிக பாக்கியம் பொருந்திய அருள்வளம் பெற்ற திருமணம் என்றால் குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம் தான் அருள்வளம் பெற்ற அதிக பரக்கத்து நிறைந்த திருமணம் என்று நபிசல்லாசம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி எந்த செலவினத்தை நமக்கு காட்டி தந்தாங்களோ அதுக்காண்டி நம்ம செலவு செஞ்சா அதுல பரக்கத்து வரும். என்ன செலவினோ, இந்த வலிமாவை காட்டி கொடுத்தாங்க. ஆனால் வலிமாவை முன்னிட்டு நாம செலவு செஞ்சா நமக்கு பரக்கத்து வரும். இது அல்லாத தேவையற்ற விருந்துகளை நம்ம திருமணத்தை உருவாக்கணும்னா அதுல பரக்கத்து கிடைக்காது. சொல்ல போனால் இது ஒரு சமுதாய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். சில ஊர்கள்ல பார்த்தீங்கன்னா, சில ஊர்கள்ல கல்யாணத்துக்கு பார்த்தா ஊர்ல உள்ள எல்லா பேர்த்தையும் கூப்பிடணுமா. ஒரு குடும்பத்தார்கள் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கூப்பிடணும், ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிடணும். ஒரு கல்யாணம் நடத்துறதா பல லட்சம் கையில வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் நடத்தணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் உருவாகிறது. ஏன் உருவாகிறது? இப்படி குர்ஆனில் இல்லாத பெண் வீட்டு விருந்து, 2-3 விருந்து, 4 விருந்து, 5 விருந்து உருவாக்குறதுனாலதான் ஒரு கல்யாணம் சொன்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது. வெளிநாட்டுல சம்பாதிக்கிற 5 வருஷம் 6 வருஷம் வேர்வையை கொட்டி அவ்வளவு காசையும் கொண்டு வந்து இங்க கல்யாணங்கிற பேர்ல நம்மட்டு ஊருக்கு தார வாத்து கொடுக்கறான். இது தேவையா? இஸ்லாம் சொன்னதா? ஆக எந்த விருந்தும் அங்கீகரிக்கப்படாத விருந்து வலிமா என்ற ஒரு விருந்து மட்டும்தான் குர்ஆன் அடிப்படையில ஏற்க தகுந்த விருந்து. அதே மாதிரி பெண் வீட்டு விருந்து என்ற ஒரு கலாச்சாரமும் சமுதாயத்தில் இருக்குது. இது எப்படி நபி வழியான்னு கேட்டா, இதுவும் ஒரு வகையில வரதட்சணை தான். வரதட்சணைக்கு நம்ம என்ன சொன்னோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆத்து நிசா சதகாத்தி இன்ன நிஹலா, பெண்களுக்கு அவருடைய மனக்கொடைகளை நீங்கள் மனமோந்து கொடுங்கள். ஆக திருமணம் என்று வந்துவிட்டால் காசு செலவழிக்கிறவங்க பெண்ணா இருக்கக்கூடாது, பெண் வாங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். செலவு செய்யக்கூடிய பொறுப்பு அத்தனை யார் மேல சாட்டப்பட்டிருக்கு? கணவன் மேலதான் சாட்டப்பட்டிருக்கு. இப்படி இருக்குது சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஆண் தான் விருந்து போட வேண்டும் என்ற வழிமுறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பெண் வீட்டில் விருந்து நடத்தப்படுகிறது. எப்படி? பெண் வீட்டுக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. பெண் வீட்டை வந்து பெண் வீட்டில் தடாபடான்னு ஒரு பெரிய விருந்து நடக்கும். இந்த விருந்து ஆரோக்கியமானதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யாரும் விருந்து கொடுத்திருக்காங்களா கேட்டா யாரும் விருந்து கொடுக்கவில்லை. இது ஒரு வகையில வரதட்சணை தான், தேவையற்ற கலாச்சாரம். ஆக இந்த பெண் வீட்டு விருந்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. அப்படி பெண் வீட்டு விருந்து நடந்தால் அந்த விருந்துக்கு போகக்கூடாது. எதுக்கு அவ்வளவு பேர் அழைக்கிறீங்க? 1000 பேரை பெண் வீட்டுக்கு வர வைக்கிறனால தானே அவங்களுக்கு விருந்து போட வேண்டிய சூழல் வருது. குர்ஆனில் அப்படி கூப்பிடணும் இருக்குதா? இல்லாத ஒரு விதியை நீங்க போடுறீங்க, அதனால பொறுப்பு உங்கள் மீது சாட்டப்படுது. சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா போகுது. பெண்ணை பெற்றவன் கல்யாணம் நடத்துறதா இருந்தா, பெண்ணை கட்டி கொடுக்கறதா இருந்தா பெண் வீட்டு விருந்து என்று அவன் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. எதுக்கு இந்த கலாச்சாரம்? அதனால இது வேண்டாம் என்று சொல்கிறோம். நவீன காலத்தில் நாம் எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனையை குறித்து கேட்டிருக்காங்க. கண்தானம் செய்யறது, அதே மாதிரி முகத்தை அடுத்த சகோதரருக்கு, முகம் பாதிக்கப்பட்ட சகோதரருக்கு நம்முடைய முகத்தை வழங்குவது, இது போன்ற தானங்களை செய்கிறார்களே, இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பொதுவான ஒரு அடிப்படை விதி என்னன்னா, விஞ்ஞான அடிப்படையில் புது புது மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாம விஞ்ஞானம் புது புது கண்டுபிடிப்புகளை புதிதாக கண்டுபிடித்தால் அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கு மார்க்கத்தில் தடை ஏதும் இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். இது ஒரு பொதுவான அடிப்படை. இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்று வந்துவிட்டால் தடை இருக்கான்னு பார்க்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனால் புது புது கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு
நாம எப்படி தீர்வை குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து பார்க்கணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்களான்னு பார்க்க முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்தானம் செஞ்சிருக்க முடியாது. ஏன்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாற்றம் ஏற்படல. இது தற்காலத்துலதான் விஞ்ஞானம் இந்த மாதிரி வளர்ந்திருக்கிறது. ஆக இந்த மாதிரியான புது புது கண்டுபிடிப்புகளுக்கு மார்க்கம் ஏதாவது தடை விதிக்கிறதா என்று நம்ம பார்க்கணும். மார்க்கம் எந்த தடையும் விதிக்கல. மார்க்கத்துல எந்த தடையும் இல்லைன்னு சொன்னா இது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா ஆயிரும். இப்ப கண் தானம் செய்யறோம், உடல் உறுப்புகளை தானம் செய்யறோம், அது மாதிரி முகம் இழந்த சோருக்கு நம்முடைய முகத்தை கொடுக்கிறோம். இதெல்லாம் எப்ப கொடுப்போம்? அரசாங்க சட்டப்படி நம்ம உயிரோட இருக்கும்போது கண்தானம் செய்ய முடியாது. எப்போ கண்தானம் செய்யலாம்? நாம இறந்ததுக்கு பின்னாடி ஒரு 6 மணி நேரம் நம்முடைய உடல்ல உயிர் இல்லாட்டினாலும் நம்முடைய கண்ணுல உயிர் இருக்கும், நம்முடைய கண் பவரா இருக்கும். அல்லாஹ் தானம் செய்வதற்கென்றே இப்படி பிரத்யேகமாக கண்ணுக்கு இந்த ஆற்றலை தந்திருக்கிறான். அந்த கண் என்ன செய்வாங்க? மருத்துவர் எடுப்பாங்க. உயிரோட இருக்கும்போது எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் உடல் உறுப்புகள், அதையும் என்ன செய்வாங்கன்னா இறந்ததுக்கு பின்னாடி எடுப்பாங்க. இப்ப இதை செய்யறதுக்கு மார்க்கத்தில் எங்க தடை இருக்கான்னு பார்த்தா மார்க் இதை தடை செய்யவே இல்லை. இது கூடாது என்பதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த தடையும் இல்லை. மாறாக இதெல்லாம் செய்யலாம்ங்கிற மாதிரிதான் பொதுவான விதிமுறைகளை, பொதுவான அம்சங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி கொடுக்கிறான். இதெல்லாம் செய்யலாங்கிற மாதிரி, இதை ஆமோதிக்கக்கூடிய வகையில. அது என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாரோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர், அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவரை போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு மனிதருக்கு கண்ணுங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவை. நாம மண்ணுக்கு போக போறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கண்ணை கொடுத்தோம்னா அது அவருக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்! இந்த உலகத்தில் அவர் வாழ்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இந்த கண் இருக்கும். அதே மாதிரி இரத்த தானம், கிட்னி தானம், உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு மனிதரை இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்குரிய முயற்சிகள். அல்லாஹ் ஒரு மனுஷரை வாழ வைக்கிறது எப்படி புகழ்றான்? ஒரு மனுஷரை நீ வாழ வச்சேனா உலகத்துல உள்ள எல்லா மக்களையும் வாழ வச்ச நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில இந்த கண்தானம் என்பது மார்க்கத்தில் ஆர்வமூட்டப்பட்ட செயல். இன்னொரு விதத்துல இதை நம்ம யோசிக்கணும். இதை நம்ம கேள்வியா கேட்கிறோம், கொஸ்டின் ஆக்குறோம். நியாயமா நம்ம மனசாட்சி அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸ்ல நல்ல கவனிங்க, குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்படாமல் விட்டால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம எப்படி முடிவெடுக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கண்தானம் செய்யறது இத பத்தி தெளிவா குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, மறைமுகமாகத்தான் இருக்கிறது. இப்ப இது சம்பந்தமா எப்படி முடிவெடுக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்றாங்க, அகமது என்ற ஹதீஸ் நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய உள்ளத்தை நீ கேட்டுப்பார், உன்னுடைய உள்ளத்தை நீ மனசாட்சியை கேட்டுப்பார். மா ஹாக்கஃபி சதரிக்க ஃபஹு இஸ்முன். உன்னுடைய உள்ளத்தை எது உறுத்துகிறதோ அது பாவம். ஒல் பிர்ரு, நன்மை எதுவென்றால் உள்ளம் எதன்பால் நிம்மதி கொள்கிறதோ, எதுல உள்ளம் சந்தோஷப்படுகிறதோ, ஒரு அமைதி இருக்கிறதோ அது நல்ல விஷயம். எது உன் உள்ளத்தை உறுத்துதோ அது பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நல்ல கேட்டு பாருங்க, நாம உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், நாம உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். ரத்தம் தேவைப்படுது. இந்த காலத்துல ரத்தம் கம்மியா இருந்துச்சுன்னா ரத்தத்தை ஏற்றி உயிரை காப்பாற்றக்கூடிய சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நமக்கு ரத்தம் தேவைப்படுது. ஆனா நம்ம குழந்தை ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் இல்லாம ரத்த பற்றாக்குறையால உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல இந்த பாதிப்பு, இந்த நிர்பந்தம் நமக்கு வந்தா நாம என்ன முடிவெடுப்போம்? ஆனா நம்ம பிள்ளைக்கு 2 கண்ணும் போயிருச்சு, ஒரு ஆள் கண்தானம் செய்ய முன் வருகிறார். இப்ப நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லும்? நமக்குன்னு வந்தா, நம்முடைய பிள்ளைகளுக்குன்னு வந்தா, நம்முடைய குழந்தை குட்டிகளுக்குன்னு வந்தா அந்த நேரத்துல நம்ம ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் சொல்லும், இது பாவம் இல்ல, இது நல்லதுதான், இது நன்மைதான் என்று நம்ம ஒவ்வொருவருடைய மனசாட்சியும் சொல்லும். அந்த அடிப்படையில ஒரு மனிதாபிமானி அடிப்படையில பார்த்தோம்னா கூட இந்த கண்தானம், ரத்த தானம், உடல் உறுப்புகளை தானம் செய்யறது எல்லாமே நல்ல காரியம்.
இதற்கு அல்லாஹ் நன்மை தருவான் என்ற அடிப்படையில இதை நம்ம செய்யலாம். மார்க்கத்தில் இதற்கு எந்த தடையும் இல்லை. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNPJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஒரு ஆண் 2 திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு பக்கமாக சாய்ந்து நடந்தால் அதற்கு கிடைக்கும் தண்டனை. அதாவது ஆண்கள் 2-3 திருமணங்கள் செய்து கொள்கிறார்கள். இவர்கள் மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமா நடக்காம ஒரு மனைவியின் பக்கம் சாஞ்சிடுறாங்க, மற்ற மனைவியை கண்டுக்கிறாம விட்டுடுறாங்க. இந்த மாதிரி அநியாயமாக நடக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்குரிய தண்டனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன தண்டனைனா, மறுமை நாள்ல மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்காமல் அநியாயம் புரிந்த கணவன் மறுமை நாள்ல வரும்போது ஒரு பகுதி செயலிழந்தவனாக, ஒரு பகுதி என்னது, உடம்புல ஒரு பாட்டு வேலை செய்யாம எல்லாமே அப்படியே விளங்காமல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பகுதி விளங்காமல் செயலற்று அவன் சாய்ந்தவனாக வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடந்தா மறுமையில தப்பிக்கலாம். அநியாயமா நடந்தோம், ஒரு பெண் பக்கம் சாய்ந்து ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை விட்டு விட்டோம் என்றால் மறுமையில அதனுடைய பாதிப்பு வரும். பாதிப்பு உடல்ல தென்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் மறுமையில் நாம் வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் 2 முடிக்காதீங்க, 3 முடிக்காதீங்க, 1 கல்யாணம் பண்ணிட்டு இருங்க பேசாம அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். ஏன்னா மனைவிமார்களுக்கு நீதமாக நடப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹ் அதனால என்ன சொல்றான், நீதமாக நடக்க முடியும்னா பண்ணு, முடியாதுன்னு பயந்தியா எதுக்கு 2 பண்ற, 1 கல்யாணம் பண்ணு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்னதான் வலியுறுத்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மனைவிமார்களுக்கு மத்தியில இந்த நீதத்தை பேணுவாங்கன்னா, ஹதீஸ்கள்ல பாக்குறோம், நாட்களை ஒதுக்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்ட போவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவிமார்ட்ட போவாங்க. தான் விருப்பப்பட்ட மனைவிட்ட இருந்துக்கிறது, தனக்கு பிடிக்காத மனைவிட்ட போகாம இருக்கிறது, இந்த மாதிரியான பாரபட்சத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில காட்ட மாட்டாங்க. எல்லா மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் சமமா நடப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயோதிகத்தை அடைஞ்சாங்களே, வயோதிகம் அந்த தள்ளாத பருவத்தை அடைந்து நோயுற்ற நிலையை அடைந்தார்கள், மரண வேலையை அடைந்தார்கள். அந்த நேரத்தில் கூட சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தங்கக்கூடிய ஒரு முறை வருகிறது. ஒவ்வொரு மனைவிமார்ட்டு நேரம் போவாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல போய் தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியாம இருக்குது, நான் நோயாளியா இருக்கிறேன், நான் ஆயிஷாவுடைய வீட்டுல இருந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சௌதா ரலியல்லாஹு சரி நீங்க ஆயிஷா உங்களுடைய வீட்டுல இருந்துக்கோங்கன்னு விட்டு கொடுக்கறாங்க. அப்ப எந்த அளவுக்கு நீதமா நடக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, அந்த நேரத்துல கூட மனைவிமார்களுக்கு மத்தியில் நம்ம பாரபட்சத்தை காட்டிடக்கூடாது. அப்படி நம்ம இன்னொரு மனைவியுடைய வீட்டுல இருக்கிறதா இருந்தா இந்த முறை, இந்த உரிமை எந்த மனைவிக்கு இருக்கிறதோ அந்த மனைவி விட்டு கொடுத்தால் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு உங்க வீட்டுல இருந்தாங்க. இந்த அளவுக்கு நீதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணினார்கள். இதுல நம்ம கவனமா இருக்கணும். இல்லாட்டா மறுமையில ஒரு பகுதி செயலிழந்து சாய்ந்தவர்களாக வரக்கூடிய ஒரு தண்டனை கிடைக்கும்.
சகோதரர் அவர்கள் நல்ல கேள்வியை கேட்கிறாங்க. வீட்டு வாசல்ல குர்ஆன் வசனங்களை சிலர் கட்டி தொங்க விடுகிறார்கள். அதே மாதிரி கடைகள்லையும் குர்ஆன் வசனங்களை எழுதி தொங்க விடுறாங்க. இதுவெல்லாம் இணைவிப்பு காரியங்கள் ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா வீடுகள்ல குர்ஆன் வசனங்களை எழுதி தொங்க விடுவது தவறு கிடையாது. வீடுகள் மட்டும் இல்ல, கடைகளா இருந்தாலும் எங்க இருந்தாலும் குர்ஆன் வசனங்களை அங்க நம்ம 4 பேர் படிக்கிற மாதிரி பாக்குற மாதிரி நம்ம தொங்க விடுவது தவறு கிடையாது. அது எந்த அடிப்படையில் தொங்க விடப்படுகிறது அந்த நம்பிக்கையை பொறுத்துதான் அது சரியா தவறா என்று முடிவு செய்யணும். குர்ஆன் வசனத்தை எதுக்கு தொங்க விடுறாங்க? இப்ப கடைகள்ல நிறைய கடைகள்ல குர்ஆன் வசனத்தை தொங்க விடுறாங்க. பெரும்பான்மையான நம்பிக்கை என்னன்னா, இந்த வசனங்களை தொங்க விட்டோம்னா கடையில நல்ல பரக்கத்து வரும், கடையில என்ன வரும், வியாபாரம் ஓஹோன்னு ஓடும். அது மாதிரி வீடுகள்ல தொங்க விட்டோம்னா வீட்டுல கண்ணுப்படாது, வீட்டுக்குள்ள சைத்தா வர மாட்டான், இப்படி எல்லாம் பேய் பிசாசு வராது, இப்படி எல்லாம் மக்கள் ஒரு மூட நம்பிக்கை அடிப்படையில குர்ஆன் வசனம் வீடுகள்ல சில பேர் தொங்க விடுறாங்க. இந்த நம்பிக்கை அடிப்படையில தொங்க விட்டாங்கன்னா அது இணை வைப்பாங்க, அது சிறுக்கா போகும். எந்த அடிப்படையில? இந்த குர்ஆன் வசனம் இங்க தொங்க விடுறோம், இந்த பேப்பர்னால வீட்டுக்கு வரக்கூடிய முசீபத்து வராது, கடையில நல்ல வியாபாரம் வரும், கண்ணேற்படாது என்ற ஒரு நம்பிக்கையில குர்ஆன் வசனங்களை எழுதி தொங்க விடுவாங்களா? அப்ப சிறுக்கா போயிருங்க. நம்பிக்கை எப்படி போகுது? இந்த எழுத்துக்கு மதிப்பு இருக்குது, இந்த பேப்பர் தொங்குதே, இந்த பேப்பருக்கு மதிப்பு இருக்குது, நோயை தடுக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறது என்று ஒருவன் நம்பி விடுகிறான். ஒரு பொருளுக்கு இல்லாத சக்தி இருப்பதாக நினைப்பதும் சிறுக்கு. ஒரு பொருளுக்கு ஒரு ஆற்றல் இல்ல, பேப்பருக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பை கொடுக்கணும், மைக்கு எந்த மதிப்போ அந்த மதிப்பை கொடுக்கணும். பேப்பருக்கு நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, வருமானத்தை பெருக்கி இழுத்து கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்குது என்று ஒருவன் நம்பினால் அதுல எழுதப்பட்டிருப்பது குர்ஆன் வசனங்களா இருக்கலாம். ஆனா அந்த பேப்பருக்கு மரியாதை உண்டா? அந்த மைக்கு ஏதாவது சக்தி இருக்கிறதா? இதை தொங்க விடுறதுனால நோய் நீங்கும், கஷ்டம் நீங்கும் சொன்னா அப்ப அந்த பேப்பருக்கு மரியாதை இருக்கிறது என்று இவன் நம்புகிறான், அதற்கு சக்தி இருக்கிறது என்று நினைக்கிறான். ஆக இது என்ன? இது சிறுக்கு, இது இணை வைப்பு காரியத்துல கொண்டு போய் விடும். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நபித்தோழர்கள் போருக்கு போறாங்க. நபித்தோழர்கள் எங்க போறாங்க? போருக்கு போறாங்க. அப்போ ஜாத்துல் அன்வாத் என்ற ஒரு மரம், ஜாத்துல் அன்வாத் என்ற ஒரு மரம், அந்த மரத்துல இணை வைப்பாளர்கள் என்ன செய்வாங்களாம், போருக்கு போகும்போது தங்களுடைய வாள்களை மரத்துல தொங்க விடுவாங்க. எதுக்கு? பரக்கத்து கருதி. இந்த மரத்துல வாழை தொங்க விட்டா இந்த வாழை வச்சு நல்ல சண்டை போடலாம், எதிரி எல்லாம் சும்மா வீழ்த்தலாம் அப்படி நம்பிக்கை, இணை வைப்பாளருடைய நம்பிக்கை. இப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இணை வைப்பாளர்களுக்கு ஒரு ஜாத்துல் அன்வாத் மரம் இருப்பதை போல் எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்துங்கள், அந்த மரத்துல நாங்க எங்க வாட்களை தொங்க விடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இதை கண்டிக்கிறாங்க. அவங்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் பல கடவுளை ஏற்படுத்துன்னு மூசா நபியுடைய சமுதாயம் மூசா நபிட்ட சொல்லுச்சு. அது மாதிரி நீங்க என்கிட்ட கேட்கறீங்களா? இணை வைப்பாளர்கள் இணை வைப்பு கொள்கையில் இருக்கிறான், அதனால இந்த மரத்துக்கு புண்ணியம் இருக்குன்னு நினைக்கிறான், அது மாதிரி நம்ம நினைக்கிறதா என்று சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போதனை செய்து அதை கண்டிக்கிறாங்க. ஆக எந்த ஒரு பொருளை அந்த பொருளா தான் பார்க்கணும். சர்க்கரையை தர்காவில் பார்க்கிறோம், சர்க்கரையா தான் பார்க்கணும். ஆனா தர்காவில் என்ன செய்யறான்? அந்த சர்க்கரைக்கு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊறுகாய் மாதிரி சாப்பிடுறான், பூவை எடுத்து திங்கிறான். பாக்குறமா இல்லையா? என்ன காச்சாம்பள்ளி உளுந்துருக்குமே, என்ன தர்கால காச்சாம்பள்ளி கொசு எல்லாம் உளுந்து கிடக்கும், அந்த எண்ணெய் எடுத்து நக்குறான். பாக்குறமா இல்லையா? உடம்புல தடவுறான் மருந்துன்னு. அப்போ ஒரு எண்ணெய் அவன் எண்ணெயா பாக்குறது இல்ல, ஒரு சர்க்கரையை சர்க்கரையா பாக்குறது இல்ல, ஒரு பூவா பாக்குறது இல்லைன்னு சொன்னா அது இணை வைப்பு. அதே மாதிரிதான் பேப்பரா பார்க்காம அதுல ஏதோ மாந்திரிகம் இருக்கிறது, அதுல ஏதோ மறைமுகமா ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்தால் அது சிறுக்கு, அது இணை வைப்பா போயிரும். அது இல்லாம வீட்டுல 4 பேர் படிக்கணுங்கிறதுக்காண்டி நம்முடைய கண்ணில் அடிக்கடி குர்ஆன் வசனங்கள் படிக்கும்போது நம்ம படிக்கணுங்கிறதுக்காக நம்ம குர்ஆன் வசனங்களை எழுதி போட்டிருந்தால் அது தவறு கிடையாது, அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். தொழுகையில் விரல சேர்க்கலாமா அப்படிங்கிற கேள்விய சகோதரி கேட்கிறாங்க. தொழுகையை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு தெளிவான கட்டளையை இட்டிருக்கிறாங்க.
சல்லு கமார் ஐத்துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழ வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு இட்ட கட்டளை. நாமளா இஷ்டப்படி தொழக்கூடாது. இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல என்ற அடிப்படையில் தொழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டி தந்து விட்டார்களா அதை செய்வதை தவிர வேறு எந்த சுய விருப்பமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதை எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கியிருக்காங்கன்னா, சில நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெம்பர் படியை செஞ்சு இதுக்குன மக்கள் தொழுகைய எப்படி தொழுகணும் அதை மக்களுக்கு கத்துக் கொடுக்கிறதுக்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு மெம்பர் படியை செய்யறாங்க. அந்த மெம்பர் படியை கொண்டு வந்து அதுக்கு இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மெம்பர் படி மேல ஏறி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழணும் என்பது மக்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, செஞ்சு காட்டிட்டு, மக்களே நான் இதை எதுக்கு செஞ்சேன் தெரியுமா? லி தஅத்தம்மு பி ஸலாத்தி, என்னுடைய தொழுகை அடிப்படையில் நீங்கள் தொழ வேண்டும், என்னுடைய தொழுகையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை மேடையில் ஏறி நின்று நான் தொழுது காட்டினேன் மக்களுக்கு சொல்றாங்க. ஆக தொழுகை விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி செஞ்சாங்க அப்படிதான் செய்யணும். இப்ப இந்த விரல் அசைக்கிறது இருக்கிறது, இது நம்ம சுய விருப்பத்தின் அடிப்படையில் விரல் அசைக்கிறோமா? நமக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க, விரல் அசைக்கிறான்னு சொல்லி, விரல் ஆட்டுறான்னு சொல்லி. ஆனா நம்ம செய்யறோமே, எதுக்கு செய்யறோம் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விரலை அசைக்கக்கூடிய முகமாகத்தான் இருந்தது. அதனாலதான் நம்ம விரல் அசைக்கிறோம். ஹதீஸ் நசையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறார்கள் என்பதை உத்து பார்க்கிறதுக்காகவே பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருக்குது, அவங்க எப்படி தொழுகிறாங்க இதை கவனிக்கிறதுக்காகவே இந்த நபித்தோழர் வர்றார். இந்த நபித்தோழர் தொழுகல, சஹாபாக்கள்லாம் தொழுகிறாங்க, இவர் தொழுகல. ஏன் தொழுகல? தொழுதா ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருப்பாங்க, இவர் பின்னாடி இருப்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகிறாங்கன்னு இவர் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை கண்காணிக்கிறதுக்காகவே இவர் என்ன செய்யறாருன்னா, தொழுகையில பங்கெடுக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்து பார்க்கிறார். ஹதீஸ்ல வருது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்று நோக்கி கொண்டிருந்தேன். அதுல ஒவ்வொரு விஷயங்கள் விளக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் இப்படி கட்டினாங்க, ருக்குவுக்கு போனாங்க, சஜ்தா இப்படி செஞ்சாங்க, எல்லாத்தையும் விளக்குறார். அந்த சஹாபி தொழுகையுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் தெள்ள தெளிவாக விளக்கக்கூடிய இந்த நபித்தோழர் இதையும் விளக்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, இந்த ஆட்காட்டி விரலால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழைத்தவர்களாக, ஒன்றை அழைத்தவர்களாக அசைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஆள் அழைக்கும் போது நம்ம எப்படி அசைப்போம், அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரலை அசைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற ஹதீஸை நம்ம ஹதீஸ் நூற்கள்ல பார்க்கிறோம். இது ஆதாரப்பூர்வமான செய்தி. ஆக தெளிவாக இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இந்த ஹதீஸை ஏற்று செயல்படுத்துவதுதானே ஒரு மூமியினுடைய கடமையாக இருக்க முடியும். சில பேர் தவற விளங்கிக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல தெளிவா விரலை அசைத்தார்கள் என்று வந்திருக்கிறது. இன்னும் சில அறிவிப்புகள்ல இசாரா செய்தார்கள் என்று மூடலா வருது. இசாரா செஞ்சாங்க, அதை சில சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு இசாரானா அதை அசைக்கிறதையும் எடுத்துக்கிறோம், அசைக்காததையும் எடுத்துக்கிறோம், ரெண்டையும் எடுத்துக்கிறோம் தானே, அதனால நாங்க அசைக்காம எடுக்கிறோம், அசைக்காம விரல நீட்டி வச்சிருக்கோம், விரல அசைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹதீஸ்களை நம்ம எப்படி விளங்குறது? ஒரு மார்க்க சட்டத்தை விளங்கக்கூடிய சரியான ஒழுங்குமுறை என்ன? துண்டு துண்டா விளங்குறதா? ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கட்டினாங்கன்னு இருக்குது, இன்னொரு ரிவாயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில கை கட்டினாங்கன்னு இருக்குது. இப்ப எப்படி புரியும்? கை கட்டினார்கள் என்றால் நெஞ்சில கை கட்டினாங்க என்று ரெண்டையும் சேர்த்து வழங்குவோம், அப்படித்தானே புரியுவோம். ஒரு செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கன்னு இருக்கு, இன்னொரு ரிவாயத்துல இன்னொரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறைச்சி சாப்பிட்டார்கள் இருக்குது. இப்ப எப்படி விளங்குவோம்? இல்ல சாப்பிட்டார்கள் அது வேற, இறைச்சி சாப்பிட்டாங்க இது வேற, இப்படி விளங்க மாட்டோம் ஒரே சம்பவமா இருந்தா. அதே மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல ஒரு செய்தியில விரலை அசைத்தார்கள் என்று இடன்பாடு இல்லாமல், வேறு கருத்துகளுக்கு இடம் இல்லாமல் தெளிவாக விரலை அசைத்தாங்கன்னு இருக்குது. வேறு சில அறிவிப்புகள்ல மூடலாக சமிக்கை செய்தார்கள் இருக்குது.
சமிக்கை என்பது அசைக்க கூடியதையும் எடுத்துக்கொள்ளும், அசைக்காம இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளும், ரெண்டையும் எடுத்துக்கிறோம். மூடலானது. இந்த இசாரா என்பது அசைக்கக்கூடிய இசாராவா, அசைக்காம இசாரா செய்வதா, எந்த இசாரா என்று இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசாரா பண்ணாங்க. இசாரானா என்ன? அசைக்கக்கூடிய இசாராவா, அசைக்காத இசாராவா? அசைக்கக்கூடிய வகையில் அமைந்த இசாராதான் என்பதை வாயில் பின் ஹுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. அசைக்கிறதுக்கு இசாராங்கிற வார்த்தை ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புகார்ல நீங்க பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் தொழுகிறாங்க, உட்கார்ந்து தொழுகிறாங்க. பின்னாடி நபித்தோழர்கள் நின்று தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகிறாங்க, நபித்தோழர்கள் நின்று தொழுகிறார்கள். இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, என்ன நம்ம இமாம் உட்கார்ந்து தொழுகிறோம், ரசூலுல்லாஹ் நின்று தொழுகிறாங்க, நம்ம உட்கார்ந்து தொழுகிறோம், நபித்தோழர்கள் நின்று தொழுகிறார்களே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இசாரா செய்தார்கள். எப்படி? அசார அன் இஜ்லிசு, அமருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இசாரா செய்தார்கள் என்று புகார்ல ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இசாரா பண்றாங்க. எப்படி? அமருங்கள் என்று இசாரா பண்றாங்க. உட்காருங்கன்னு சமிக்கை செய்யறதா இருந்தா எப்படி சமிக்கை செய்ய முடியும்? அசைக்கக்கூடிய வகையில சமிக்கை செய்ய முடியுமா, அசைக்காம சமிக்கை செய்ய முடியுமா? உட்காருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உட்காருங்க இப்படிதான் சொல்ல முடியும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாராங்கிற அந்த வார்த்தையை அசைப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். வாயில் பின் ஹுதருடைய நபித்தோழருடைய இந்த அறிவிப்பும் தெள்ளத் தெளிவாக அசைத்தல் தான் அந்த இஷாரா என்று விளக்குகிறது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வேறு விஷயங்களுக்கு நம்ம இங்க என்ன செய்யக்கூடாது, தப்பான கருத்துக்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் இந்த நபி ஒளியை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டு கேள்விய அந்த சின்ன சகோதரி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, கூட்டு துவா ஓதலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. கூட்டு துவா பொறுத்தவரை இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் 5 நேர தொழுகைக்கு பின்னாடி இமாம் கையேந்தி அரபியில ஏதோ ஓதுவார். அது அவருக்கு புரிகிறதா என்று தெரியாது, மக்களுக்கும் புரியாது. எல்லோரும் சேர்ந்து ஆமீன் 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 என்று சொல்லிக் கொள்வார்கள். இதுதான் கூட்டு துவாங்கிறது. இந்த துவா இஸ்லாத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு துவாவை தன்னுடைய வாழ்நாள்ல எங்கேயும் எப்போதும் செஞ்சதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருடங்கள் தொழுது இருக்கிறார்கள், கடமையான தொழுகைகளை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஒரு தொழுகைக்கு பிறகாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா ஓத பின்னாடி உள்ள மக்கள் எல்லாம், நபித்தோழர்கள் எல்லாம் ஆமீன் சொல்ல இப்படி ஒரு துவா நடந்திருக்கிறதா என்றால் கண்டிப்பாக நடக்கவே இல்லை. ஒரு ஆதாரத்தை கூட குர்ஆன்ல பார்க்கவே முடியல. என்ன? ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு கூட்டு துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ்? ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் ஒன்று கூடி அந்த கூட்டத்தில் ஒருவர் துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான். ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள் எல்லாம் ஆமீன் சொன்னால் அந்த கூட்டத்தினருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான் என்ற கருத்துப்பட ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தியை வைத்து சில சகோதரர்கள் ஆக கூட்டு துவா ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு ஆள் துவா செய்ய மற்றவங்களும் ஆமீன் சொன்னா துவா ஏற்றுக்கிறப்படும் என்றால் அப்ப இந்த துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு துவா தானே என்ற ஒரு வாதத்தை இந்த ஹதீஸை வைத்து முன்வைக்கிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரை இது பலகீனமான செய்தி. இது ஆதாரப்பூர்வமான செய்தியா இருந்தா நம்ம ஏற்று செயல்படுத்தலாம். ஆனா இது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை. என்ன காரணம்? இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் முழுமை வரவில்லை, முறிவு இருக்குது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழருக்கும் தாபிக்கும் இடையில் ஒருவர் விடுபட்டு இருக்கிறார். அந்த விடுபட்ட நபர் யார் என்று தெரியவில்லை. ஹதீஸ் எப்ப சரியாகும்? ஒரு ஹதீஸ்ல 5 பேர் வர்றாங்கன்னா 5 பேர் நம்பகமானவங்களா இருக்கணும். ஒருவர் இன்னொருவரை நேரடியாக சந்திச்சிருக்கணும், சந்திச்ச அந்த செய்தியை கேட்டிருக்கணும். அப்பதான் அந்த செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தியாக அமையும். ஆனா இந்த செய்தியில 2 பேருக்கு இடையில ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் என்பது
ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொடர்பு முறிந்த அறிவிப்பாளர் தொடர்பு முறிந்த இந்த செய்தியை நாம் ஆதாரமாக எடுக்க முடியாது. எனவே கூட்டு துவா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காட்டித் தராத ஒரு பித்அத். அது எப்படி ஒரு நல்ல காரியமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. துவாவை பொறுத்தவரை அது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். துவாவை எப்படி கேட்கணுமா? நம்முடைய உள்ளத்திலிருந்து வரணும். அதான் துவாங்கிறது. அரபியில இமாம் துவா செய்யறாரு, அது பின்னாடி உள்ளவங்களுக்கு விளங்குதா? விளங்காம ஆமீன் ஆமீன் சொன்னா அது என்ன துவா? அந்த துவாவெல்லாம் எப்படி ஏத்துக்கிடுவான்? யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த துவாக்கெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி இல்லை. அடுத்து சகோதரி அவர்கள் இரண்டாவது கேள்வி கேட்டாங்க. ஜூலை நாள் வரக்கூடிய ஜூலை 4 என்று நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த இருக்கிறோம். இந்த சென்னையில தீவுத்திடல்ல ஜூலை 4 அன்று மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த இருக்கிறோம். அந்த மாநாடு எதற்கு? அந்த மாநாடுடைய நோக்கம் என்ன என்ற கேள்வியை சகோதரி அவங்க கேட்கிறாங்க. அதாவது இந்த மாநாடு இடஒதுக்கீடு, நம்ம தமிழகத்துல இடஒதுக்கீடு இல்லாம இருந்துச்சு. அதுக்காண்டி நம்ம எல்லா பேரும் போராடணும். எப்படி போராடணும்? ஒரு போராட்டம் இல்ல, 2 போராட்டம் இல்ல, பல முகங்களில் பல வகைகளில் நம்மால் முடிஞ்ச அளவு சிறை நிரப்பு போராட்டம் என்று பல வகையான போராட்டங்களை நம்ம அறிவிப்பு செஞ்சு போராடணும். களத்துல குதிச்சோம். விளைவு என்ன? நம்ம சட்டமன்ற முற்றுகை போராட்டம் அறிவிச்ச உடனே முதல்வர் 3.5% இடஒதுக்கீடு நமக்கு கொடுத்தார். தமிழகத்தில் நமக்கு ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது. 10 என்று இருந்தாலும் பசியை ஆற்றுவதற்கு தகுந்தவாறு இருக்கிறது. இதே மாதிரி மத்தியில நமக்கு தரணும். இது மாநில அரசாங்கம் தான். மத்திய அரசாங்கம் இருக்கிறது. மத்தியில அந்த மத்தியில வேலை வாய்ப்புகள் எல்லோருக்கும் தரப்படுகிறது. முஸ்லிம்களுக்கும் இடஒதுக்கீடு தரணும், மத்தியில தரணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களுடைய நிலை குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட நிறைய கமிஷன்கள் முஸ்லிம்கள் அதுல பாதாளத்துல இருக்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்புகள்ல, பொருளாதாரத்துல, வாழ்க்கை வசதிகள்ல எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கிறாங்க என்று அறிக்கைகள் தாக்கல் செய்துவிட்டது. அதற்கு பிறகும் கூட இந்த மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட கொடுக்காமல் இருக்கிறது. ஏன்? இவங்களா கேட்க பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குது. இவர்களாக கேட்பார்களா என்று எதிர்பார்க்கிறது. நம்ம கேட்கல, அதை அப்படியே கடப்புல போட்டுருவாங்க. ஆக மத்திய அளவுல நமக்கு இந்தியா முழுவதிலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்புகள்ல கொடுக்கப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காகவும் இந்த ஜூலை 4 மாநாடு நடத்தப்படுகின்றது. அந்த மாநாட்டில் நாம எல்லோரும் பங்கெடுக்கணும். குடும்பத்தோடு என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பங்கெடுக்கணும். ஏன்னா இது சாதாரண நன்மை இல்ல. இடஒதுக்கீடு காண்டி போராடி இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறதோ, யாரெல்லாம் நன்மை அடைவாங்களோ அதனுடைய நன்மை எல்லாம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சதக்கத்தும் ஜாரியாவாக இந்த மாநாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த மாநாட்டில் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களுடைய சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கோம். சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மதீனாவுக்கு வரும்போது ஏழையா, பரம ஏழையா வந்தாரு. அப்படிங்கிறப்போ அவரை பார்த்து நீ ஒரு ஆட்டை கொடு அப்படின்னு சொன்னா, ஒரு ஏழையை பார்த்து ஒரு ஆட்டை கொடுன்னு சொன்னா அது அவருக்கு முடியாத ஒரு சுமையை அவர் மேல சுமத்துற மாதிரி ஆகும் இல்லையா? இதை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்தவரை அவங்க முஹாஜிர் தான். அவங்க சொத்து பத்து குடும்பம் எல்லாவற்றையும் திறந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஆனா மதீனாவுக்கு வந்து அவங்க ஏழையாவே இருக்கல. மதீனாவுக்கு வந்தோடனே ரசூல் ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, என்னுடைய மனைவியை ஒருவரை இவருக்கு நான் தருகிறேன், என்னுடைய சொத்தில் பாதி இவருக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு கடையை காட்டுங்க, நான் சம்பாரிச்சு பொழைச்சுக்கிறேன், நான் உழைச்சு சாப்பிடுறேன், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்மானம் உள்ளவங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். இப்ப சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, ஏழையா உள்ள ஒரு ஆளு எப்படி ஆடு கொடுப்பாரு அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல கேள்விதான். இது ஆரம்ப நேரத்தில் அவங்க ஏழையா இருந்தாங்க. அந்த ஆரம்ப நேரத்தில் அவங்க ஏழையா இருந்தனால கடைசி வரைக்கும் அவர்கள் ஏழையாக இருந்திருப்பார்கள் என்று நாம் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆள் ஏழையா இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் அவர் ஏழையா தான் இருப்பாரா? ஏழையா இருந்து பணக்காரனா மாறலாம். இன்னும் சொல்ல போனால்
இந்த நிகழ்வு நடந்தப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வசதியாகத்தான் இருந்தார் என்பதை நம்ம தெளிவாக உணரலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையா இருந்தா ஒரு ஆட்டையாவது கொடுன்னு சொல்லுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுக்கு ஆடு கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? வலிமாவுக்கு ஆடு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா எப்படி இருந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொஞ்சம் பேர்ச்சம்பளம், கொஞ்சம் பாலாடை கட்டி, கொஞ்சம் நெய் இதெல்லாம் போட்டுதான் வலிமா இருந்து கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கொடுக்கல, அவங்களுடைய வலிமா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களை பார்த்து ஒரு ஆட்டையாவது கொடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல ஒரு ஆட்டையாவது கொடுப்பதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உங்களுக்கு செல்வம் இருந்திருக்கிறது என்பதை நம்ம புரிய முடியுது. அது மட்டும் இல்ல, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்களை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? அவர் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவார். கல்யாணம் முடிஞ்சிருச்சு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, கம் சுக்த இலைஹா, உன்னுடைய மனைவிக்கு நீ எவ்வளவு சதகா செஞ்ச, உன்னுடைய மனைவிக்கு நீ எவ்வளவு மனக்கொடை தந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த சஹாபி என்ன சொல்லுவாங்க? நவாத்தம் மின் தஹப், ஒரு பேரித்தம்பள கொட்டையளவு தங்கத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சஹாபி சாப்பிடுறது கூட வழி இல்லாத ஒரு பரம ஏழையா இருந்தா தங்க கொட்டையளவு, பேரித்தம்பள கொட்டையளவுக்கு தங்கத்தை இவரால கொடுக்க முடியுமா? கொடுத்திருக்காரு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டையாவது கொடுன்னு சொன்னாங்களே, அப்படி சொல்லும் போது அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உங்களுக்கு முடியாம இருந்திருந்தா அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மற்ற சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வழிகாட்டும் போது சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சஹாபி என்ன செய்யறார்? நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியிடத்தில் உடலுறவு கொள்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு நீ 60 ஏழைக்கு சாப்பாடு போடுங்கிறாங்க. அவர் என்னால முடியாதுங்கிறார். அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உங்களுக்கு முடியாம இருந்திருந்தா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆக இவங்க மகர் கொடுத்தது ஒரு ஆட்டை குடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு மாற்றமாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எந்த கருத்தையும் எதிர்கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களுக்கு செல்வம் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. சகோதரி அவர்கள் பெருநாள் தொழுகை பத்தி கேட்கிறாங்க. பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இல்லை என்று சொல்லுகிறார்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. இது தவறான கருத்து, ஹதீஸுக்கு எதிரான கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேர தொழுகை பத்திகளா, அதுதான் பள்ளிக்கு வரலாம் வராம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை எல்லா பெண்களும் திடலுக்கு, ஏன்னா பெருநாள் தொழுகை பள்ளியில வைக்க மாட்டாங்க, வெட்ட வெளியான ஒரு மைதானத்துலதான் திடல்ல தான் பெருநாள் தொழுகை நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுது இருக்காங்க. இந்த பெருநாள் தொழுகைக்கு பிரத்யேகமாக பெண்கள் வருவது கட்டாயம். பெருநாள் தொழுகைக்கு வருவது பெண்கள் மீது கடமைங்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. புகாரில முஸ்லீம்ல பார்க்கலாம். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, பெருநாள் தொழுகைகளில் நாங்கள் வெளியேற வேண்டும், கூடாரங்கள்ல இருப்பார்களே கன்னி பெண்கள், அவர்கள் உட்பட மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். எல்லா பெண்களும் வரணும். கல்யாணமாகாத கன்னி பெண்கள் இருப்பார்கள், வெளியே வர கூச்சப்படுவாங்க. அது மற்ற நேரத்தில் வேணா கூச்சப்பட்டு இருந்துக்கலாம். ஆனா பெருநாள் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் திடலுக்கு வந்தே ஆகணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகை இல்லாம இருப்பாங்களே மாதவிடாய் பெண்கள் இவங்க பெருநாள் தொழுகைக்கு வந்து தொழுகாட்டினாலும் சரி, பெருநாள் தொழுகைக்கு கண்டிப்பா வந்து தொழுகிற இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி ஓரமா ஒதுங்கி நிக்கணும் என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பெண்களும் வரணும்னு சொன்னாங்க. மாதவிடாய் பெண்கள் கூட விதிவிலக்கல் இல்ல, அதனால எல்லா பெண்களும் வரணும். சுத்தமாக இருந்தால் பெருநாள் தொழுகையில கலந்துக்கணும், சுத்தம் இல்லை என்றால் தொழுகாட்டினாலும் திடலுக்கு வந்து நாம் பெண்கள் கூட்டத்துடன் தனியாக என்ன செய்யணும், நம்ம உட்கார்ந்துக்கணும். அது அவசியம், கட்டாயம். பெருநாள் தொழுகையில விரலசைக்கிறாங்க, திரும்பி பாக்குறாங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. விரலசைக்கிற பத்தி உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கிட்டேன். அது வந்து நபிவெளி ஹதீஸ்கள் அதுக்கு ஆதாரம் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, அதனால அதை நம்ம செய்யணும், அப்படிதான் நம்ம தொழுகணும். ஆனா திரும்பி பார்க்கறத பொறுத்தவரை அது தவறு, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்காங்க.
தொழுகையில நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், நம்ம அல்லாஹ்வை பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஈடுபாடோட தொழுகணும். தொழுகையில இடது பக்கம் திரும்புறது, வலது பக்கம் திரும்புறது, மேல திரும்புறது, இப்படி எல்லாம் திரும்புறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்பட்டது, தொழுகையில் திரும்புவதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஓ இஹ்திலாஸுன் இஹ்தலித்து ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்து, அடியானுடைய தொழுகையில் ஷைத்தான் ஏற்படுத்துகின்ற குழப்பங்களில் ஒரு குழப்பம்தான் தொழுகையில் அங்கும் இங்கும் திரும்பி பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தொழுகையில் திரும்பி பார்க்க கூடாது. இன்னும் சில பேர் தொழுகையில் என்ன செஞ்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தலையை மேல தூக்கி மேல பார்ப்பாங்களாம். இவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. ஒரு கூட்டம் தொழுகையில் தன்னுடைய பார்வையை மேலே திருப்பிக் கொண்டிருக்கிறது, இவர்கள் பயந்து கொள்ளட்டும், அல்லாஹ் இவருடைய பார்வையை பறித்து விடுவான், அதனால கவனமாக இருக்கட்டும் என்று தொழுகையில வேறு பக்கம் திரும்பக்கூடாது என்று எச்சரித்திருக்காங்க. ஆனால் தொழுகையில் அங்கே இங்கேயும் திரும்பக்கூடாது, விரல் அசைக்கணும், அது நபி வழி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah